ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழில் இருக்க 7வதுலேயும் 8வது ஏழு இருக்க கவிதை பேழை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட 10th இருக்க கவிதை பேழை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 9th 8th இல்லை சோசியல் சயின்ஸு எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்தந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 10th வந்து 7வது 8வது இருக்க கவிதை பேழை பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே நிறைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுவும் இது மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும் போது ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஞானத்தின் ஆசிரியர் வந்து வேணுகோபால். இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் புக்கை எடுத்து அண்டர்லைன் மட்டும் பண்ணிக்கோங்க. வேணுகோபால் வந்து திருவையாற்றில் பிறந்தார். மணிப்பால் பொருளியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றினார். எழுத்து காலப்பகுதி புதுக்கவிஞர் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அந்த மீட்சி விண்ணப்பம் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து காலக்கணிதத்தின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். ஓகேவா? ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் சிறுகுறுப்பட்டியில் பிறந்தார். இவர் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய புதினங்கள் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அந்த புதினம் என்ன அப்படின்னா சேரன்மான் காதலி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். நெக்ஸ்ட்டு இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பாட்டு, கம்பனோடது கண்ணதாசன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. நதியின் பிழையன்றுன்னு வந்தால் கம்பர், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அப்படின்னு சொன்னால் கண்ணதாசர். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சித்தாளு. இந்த வீடியோவில் தான் நம்ம 2 இயல் சேர்த்து போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் நம்ம வேகமாக போனால் தான் முடிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சித்தாளின் ஆசிரியர் முகமது ரஃபி என்று இயற்பெயர் கொண்ட நாங்கூர் ரூஃபி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். அடுத்து வந்து இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கினார். ஓகேவா? இவரோட நூல்கள் மீட்சி, சுவமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பார்வை, இலக்கிய வெளிவிட்டம், குமுதம். ஓகேவா? அதுக்கடுத்து 3 கவிதை தொகுதிகளில் வெளிவந்துள்ளது. நதியின் கால், 7வது சுவை, சொல்லாத சொல். ஓகேவா? மொழிபெயர்ப்பின் கவிதைகள், சிறு கவிதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் நாவலையும் படைத்துள்ளார். ஓகே. அடுத்து தேம்பாவணியிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. தேம்பா ப்ளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் என்னும் யோசப்பின் வல்லவன். இந்த வல்லவன் கொஸ்டின் வந்து லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து 3 காண்டம், 31 படலம், 3615 பாடல். ஓகேவா? அடுத்து வந்து 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி காப்பியத்தை இயற்றிய வீரமாமுனிவர். இவர் இயற்பெயர் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி. தமிழில் முதல் அதிகாரியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியம், உரைநடை நூல்கள், பரமார்ந்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை படைத்துள்ளார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.